ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனிஸ் இனி அப்டேட்ஸ். சாரி கைஸ், நான் கொஞ்சம் லேட்டாக தான் ப்ரொமோ பார்த்தனால நேற்று நல்லா ஷேர் பண்ண முடியல. ஸோ நம்ம கார்த்திகை தீபம் சீரியலில் எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு தருணம், ஸோ கார்த்திக் ரேவதி மேரேஜ் எப்படி நடக்குதுன்னு சொல்லி நமக்குள்ளே பல கேள்விகள் இருந்துச்சு. இதெல்லாம் கார்த்திக் உண்மையை சொல்லி மேரேஜ் பண்ணுவாரா இல்லை சொல்லாமல் பண்ணுவாரா நமக்கு தெரியல அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கான ஒரு அழகான மேரேஜ், கார்த்திக் ரேவதியான மேரேஜ்க்கு ஒரு அழகாக ஒரு ப்ரொமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் புரியுது. ரேவதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை பிடிக்காம தான் மேரேஜ் பண்ணுறாங்க. கார்த்திக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அத்தையோட குடும்பமானத்தை காப்பாற்றுறதுக்காக கல்யாணம் பண்ணுறாரு. ரேவதியை பொறுத்த வரைக்கும் கார்த்திக் வந்து தப்பானவர், நம்மளை கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் வந்து அவங்க அம்மா கிட்டேயே ஆக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சித்தி சொல்லி அவங்க மனசே மாற்றிருப்பாங்க. ஸோ அவங்க மாயா அந்த வில்லன்ஸ் கேங்கஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் எப்படியாச்சும் உனக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இவ்வளோ தூரம் வந்து நல்ல விதமாக நடிச்சிட்ருக்காரு நம்ம கார்த்தி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதை வந்து நம்பிடுறாங்க. ஸோ அவங்க அம்மாவுக்காகவும் வேறு வழி இல்லாமல் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து குடும்பம் வந்து அசிங்கப்பற்றக்கூடாது, எப்படியாவது இந்த குடும்பத்தையும் அந்த குடும்பத்தையும் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசனால் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் கல்யாணம் பண்ணுறாரு. இப்போ வந்து இந்த இடத்துல உண்மைகள் தெரிய வருமா அப்படின்னு நமக்கு தெரியல. ஐ மீன் கார்த்திக் வந்து கல்யாணம் பண்ணும்போது அவங்க அத்தைக்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லியிருப்பாரா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆனால் இந்த ப்ரொமோ பார்க்கும்போது உண்மையை சொல்லியிருக்க மாட்டாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு லைட்டாக தோணுது. தெரியல, உண்மை சொல்லி தான் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். பாப்பா என்ன மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் பாட்டியை பொறுத்த வரைக்கும் பேரனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அவங்களோட ஆசை நிறைவேறிடுச்சு. இன்னொரு பக்கம் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஸோ அவங்களோட பேரன் கல்யாணம் பண்ணக்கூடாது, நம்ம அந்த பாட்டியோட பேரை வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரீசனாலே வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை அங்கே மாப்பிள்ளையை உட்கார வைக்கிறாங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் மேரேஜ் வந்து நடக்குது. பட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் வந்து நடந்துடுது. அதுக்கப்புறம் எப்படி ட்ராக் மூவ் பண்ண போகிறாங்க அப்படின்னு அடுத்த ஹைலைட்டே இருக்குது. ஹீரோவை பற்றி நம்ம ரேவதிக்கு தெரியணும். ரேவதி வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவை புரிஞ்சுக்கணும். ரேவதிக்கு ஹீரோ கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரியுமா? இப்படி பல கேள்விகள் வந்து இருந்துகிட்ருக்கு. நம்ம எபிசோட் பார்க்கும்போது எல்லாத்தையும் நமக்கு விடை கிடைக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்கள் உங்களுக்கு என்ன தோணுது? ப்ரொமோ பார்த்தீங்களா? மேரேஜ் ப்ரொமோ எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய்.